சார் வேற வந்தாச்சு. இந்த தாமரை எங்கே போனா? அஞ்சு எல்லாத்துக்கும் ரூபாயும் இப்போ கொடுத்தாதானே அவர் வாங்கிட்டு போவார். ரூபா வாங்கல மாத்திரம் எல்லாரும் ஓடி நேரத்தையே வந்து இருப்பாளுங்க. கொடுக்கணுன்னா எல்லாத்துக்கும் கசக்க தான் செய்யும். ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டாம்மா. சே, ரூபா கொடுக்கணுன்னா இப்போ சொல்லு. இப்போ ஃபோன் அடித்தா ஒரு ரிங்கில் எல்லாரும் எடுப்பாம்மா. ஆமாம், எல்லாவளும் நீ ஏன் எங்களையும் சேர்க்க யார் வரலையோ அவங்கள மட்டும் சொல்லு. எல்லாவளையும் சொல்லிட்டு இருக்க. நாங்கள்லாம் அப்போதே வந்து உக்காந்துருக்கோம். அதானே, நீங்கள் ரூபாயில நாங்கள் கொண்டுட்டு தாம்மா வந்திருக்கோம். நீ யார் வரலையோ அவங்கள மட்டும் பேசு. எல்லாவளையும் எங்களையும் சொல்லுங்க. ஆமாம், அந்த ஆள் அவள் சப்போர்ட்டுக்கு வந்துடுவா. ஆமாம், உங்கள் கூட தானே அவள் சுற்றுவா தாமரை. அவ்வளோ கூட்டுற வேண்டியது தானே. ஃபோன் அடித்தா எடுக்கவும் மாட்டுக்கா. வந்துட்டேம்மா, வந்துட்டேன். ஏன் கிடந்து கத்திட்டு இருக்க? அங்கே வர கேட்கு தாமரைன்னு. ரூபாய் கொண்டுட்டு ஓடவா போகிறேன். வந்துட்டேன். நீ ஓடு இல்லை ஓடாவளி இரி. ரூபாய் தந்துட்டு என்னன்னு செய்யுங்க. நேரத்தை எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு உள்ள தானே செஞ்சேன். நேரத்தை எல்லாரும் ரூபா கொண்டு தந்திருக்க வேண்டியது தானே. சார் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அடுத்த வாட்டியிலேருந்து கரெக்டாக 4 மணிக்கு எனக்கு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. எனக்கு இன்னும் நிறைய இடம் போக வேண்டியது இருக்குமா. இங்கேயே ½ போயிட்டு பாருங்க. அதனால அடுத்த வாட்டியிலேருந்து ரூபாயெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. யாரும் இப்படி லேட் பண்ணாதீங்கம்மா, தயவு செஞ்சு. சார், அடுத்த லோன் எப்போ சார் தருவீங்க? அடுத்த லோனாமா? இந்த லோனே நீங்கள் இப்போ தானே எடுத்து ஃபர்ஸ்ட் மந்த்து கட்டிங்க. அதுக்கடையில் எப்படி அடுத்த லோன் கொடுப்போம்? இது எப்படி ஒரு 10 மாதம் நீங்கள் கட்டுங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லோனுனா போட்டு தருவாங்க. இந்தா ஏன் ரூபா இது தானே கிடந்து வான்னு கிடந்து கத்துனேன். இந்த ரூபா எப்படி? என்னது கத்துனண்ணா? உனக்கு இருக்கு சார் போய்கிட்டு. சார், அப்போ இவங்க அமௌண்ட்டு மாத்திரம் கம்மியாக இருந்து நாங்கள் இப்போ இவங்க அமௌண்ட்டு தந்துட்டேன். எண்ணி பார்த்துடுங்க சார். 100, 200, 1420. ஆமாம் மேடம், அமௌண்ட் கரெக்டாக இருக்குது. சரி, அப்போ நான் கிளம்புறேன். மாதம் கரெக்டாக அந்த தேதி உண்டுன்னா நீங்கள் காலையில் ஒரு 11 மணி போல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டா கூட போதும். அவங்க சாயங்காலம் 4 மணிக்கு எனக்கு கொண்டு தந்துடுவாங்க. சரிங்களா? என்னை வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஆமாம், அந்த ரூபா நான் கொடுக்காமே இருக்கு. ஏமாற்றிட்டா ஒன்றும் ஒரு சில மாரி நம்ம ரூபா தான் கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆச்சு. அதுக்கு ஏன் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கானோ தெரியல. வளர்ந்து கட்டவன் யார் நத்தையே சொல்லுவானே, கிறிஸு பஸ்ஸுன்னு. சரிங்க மேடம், இந்த புக்கில் எல்லாம் சைன் போட்டேன். நாங்கள் அவங்க மட்டும் அந்த புக்கை கொடுத்துருங்க. அம்மா, ஏன் இப்போ என் மண்டையில் கொட்டுத? பைத்தியம் பிடிச்சவள. ஆமாம், அவர்கிட்ட நீ என்னத்தை கேட்க? இப்போமே லோன் கேட்க. லோன் எடுத்து 1 மாதம் தான் ஆகுது. இன்னைக்கு தான் முதல் ரூபாயே கட்டுக. அடுத்த லோன் எப்போ தருவீங்க ஷேர்னு கேட்க. பைத்தியம். போன வாட்டி நீ இப்படி தானே என்ன ஏதோ சொன்னேன். ரூபாயை கொண்டுட்டு ஓடிட்டா என்ன செய்வீங்க சார்னு கேட்டவா தானே நீ. இந்த வாட்டி அதே மாதிரி கேட்க. ஏன் உனக்கு ஏன் என்னன்னு கேட்கேன். ஆனால் உன்கிட்ட கேட்டால் அதை இதையும் சொல்லுவேன். இதே அவர்கிட்ட கேட்டாச்சுன்னா கரெக்டாக விவரத்தை சொல்லிட்டு போயிடுவார். விஷயம் முடிஞ்சு போச்சு. உன்கிட்ட சின்ன பெரிய திமிருக்கு நான் பேசிகிட்டு இருப்பேன். அதான் அவர்கிட்ட நேரடியே கேட்டேன். இதில் என்ன இருக்குது? அதுதானே ஒரு சாரு தலைவராட்டு இருக்காரு. ஆனால் நீ நல்ல வருவமா. பைலட் கலர் முடி. ஃபாத்திமா, நீங்கள் போகணுன்னா போங்க. ரூபா தந்துச்சுல, சைன் எல்லோரும் போட்டிங்களா? இனி எல்லோரும் போங்க. நீ அடுத்த மாதமும் எல்லோரும் சீக்கிரம் ரூபா தந்துடுங்க. சீக்கிரம் அதே டைமுக்கு எல்லோரும் வந்துடுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ரூபாயை தாமரை நீங்கள் தான் லேட் பண்ண. அடுத்த அடி லேட் பண்ணாமல் ரூபாயை கொண்டு தந்துரு. அப்போ ஞான் பின்னே நோக்கா வரட்டே. சரி. ஏக்கா, அப்போ நானும் போயிட்டு வரேன். நீங்களும் போகலையா? நீ கிளம்பியாச்சுக்கா. நீ வீட்டுக்கு தான். நீ எங்கே போட்டு போக? வீட்டுக்கு தான். சரி, அப்போ நாங்களும் வாரோம். நெட்டவெளி போயிட்டு வரோம். நெட்டவெள்ளி அந்த மீனாட்சி அக்கா வீட்டு தோட்டத்தில் நிறைய பூவா கிடத்துக்கு. கேட்டால் கொஞ்சம் கூட தரமாட்டா. ரூபா கொடுத்து கூட நீ லட்சுமிக்கு கேட்டிருக்காங்க போல, கொடுக்கலையா. அதான் காலையில் போய் பூவை பறைக்குமா நெட்டவெள்ளி? அதுக்கு என்ன கடமை? மீனாட்சி தோட்டத்துக்குன்னு போயிடுவோம். ஆமாம், அவளை பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷங்களும் ஒன்றும் கொடுக்க மாட்டாளாம. லட்சுமிக்கான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ரூபா கொண்டு சுதாக்காவும் லட்சுமிக்காவும் கொண்டு கொடுத்தாங்களாம் பூ வேணும்னு. தாரன்னு சொல்லிட்டு ரூபாயும் கொடுக்கலையும் பூவும் கொடுக்கலையா. நாளைக்கு போவோம், போய் பூவை பிடிங்கிட்டு வந்துடும். அவ்வளோ அப்போ என்ன செய்யான்னு பார்ப்போம். ஆமாம், உங்கள் மாமியை ஒன்றும் சொல்லாதப்பில்ல? மாமியா தானே, அவங்க வழக்கம் போல் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கட்டு. சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பூவை கொடுப்போம். கொடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோ தானே. இப்போ தான் நம்ம பழைய நெட்டவெளி வந்த மாதிரி இருக்குது. ஒரு 10 நாளாட்டு ஒரு மாதிரி இருந்து கதையே ஒரு மாதிரி இருந்து இப்போ தான் பழைய எப்படி இருக்குது.
தாமரக்கா நீ வரியா? நானா போனால் ஒன்றும் பயம் ஒன்றும் இல்லையே, பிடிச்சி ஒன்றும் கட்டி ஒன்றும் வைக்க மாட்டாங்களே. ஆமாம், ஒன்றை தான் அங்கே இப்போ கட்டி வைக்க போகிறாங்க. உலக்கணக்கா இருக்க ஒன்று அங்கே கட்டிட்டாலும். சரி, அப்போ நம்ம போய் பூலாம் எடுக்கிறது லட்சுமி ஏதாவது ஒன்றும் தெரிய வேண்டாம். நம்ம கரெக்டாக காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி போயிடும். சரியா? அப்போ நம்ம மீனாட்சி அக்கா தோட்டத்துக்கு காலையில் 5 மணிக்கு போகிறோம். போய் சத்தம் காணிக்காமல் போய் பூ அவ்வளோத்தையும் பைய பறிச்சிட்டு வந்துடுவோம். சரியா? அப்போ எல்லாரும் போய் பூ திருட போகிறோம். சேலஞ்ச், யார் நிறைய பூ எடுக்கான்னு பார்ப்போம்.